வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் பாலு ஆனந்த் இவர் ஒரு காமெடி நடிகர் அப்படின்றது தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் டைரக்டர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இவர் ஒரு சைடு ரோல்ல நடிக்கிறவர் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமானதே டைரக்டரா தான் அறிமுகமாயிருக்காரு. இவர் டைரக்ஷன் பண்ணது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இவர் டைரக்ஷன் பண்ண நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இவர் யார் யாருக்கெல்லாம் படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா விஜயகாந்துக்கு பண்ணியிருக்காரு, சத்யராஜுக்கு 2 படம் பண்ணியிருக்காரு, அப்புறம் பிரசாந்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் யார் யார் கூட எந்தெந்த படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சில முக்கியமான படங்களை மட்டும் பார்க்கலாம். இவர் டைரக்ஷனுக்கு வந்தது 1985ல. ஆனா இவர் ஆக்டிங்க்கு வந்தது 1989ல. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச முதல் படம் ராஜாதி ராஜா, அதுக்கப்புறமா என்னாசம் மச்சான், எங்கிட்ட மோதாத, கோபுர தீபம், பிஸ்தா, வானத்தை போல, பார்வை ஒன்றே போதுமே, உன்னை நினைத்து, அள்ளி தந்த வானம், அன்பே சிவம், ஜே ஜே, இங்கிலீஷ்காரன், பழனி, படிக்காதவன், இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் நடிச்ச எந்த படத்தினுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் இப்ப இவர் டைரக்ஷன் பண்ண படங்களை பார்க்கலாம். இவர் தமிழ் சினிமாவுக்கு 9 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல சத்யராஜுக்கு இவர் டைரக்ஷன் பண்ண ஒரு படம் தமிழ் சினிமாவில மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இவர் உன்னை நினைத்து அப்படின்ற படத்துல சினேகாவுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அந்த படம் பிடிச்சவங்களுக்கு இந்த கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த படம் என்னன்னு தொடர்ந்து வரிசையா பார்க்கலாம். இவர் டைரக்ஷன் பண்ண முதல் படம் 1985ல நம்ம விஜயகாந்த் ஹீரோவா வச்சுதான் அந்த படம் பண்றாரு. அதாவது நம்ம விஜயகாந்த் தான் இவரை டைரக்டரா ஆக்குனது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த உடனே புதுமுக டைரக்டர்களுக்கு மிக பிரபலமான நடிகர்கள் யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்துல விஜயகாந்தும் மிக பிரபலமான நடிகரா பிஸியா இருந்தவர். அவரு பாலு ஆனந்துக்கு டைரக்டருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த படம் ஓரளவு போச்சுன்னு தான் சொல்லணும். அதுதாங்க நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற படம். அடுத்த வருஷமே 1986ல 2 படம் டைரக்ஷன் பண்றாரு. அதுல ஒரு படம் சத்யராஜுக்கும் இன்னொரு படம் வித்தார்த்துக்கும் டைரக்ஷன் பண்றாரு. அதுல சத்யராஜுக்கு டைரக்ஷன் பண்ற படத்துல அம்பிகா ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தோல்வி படம் ஆயிடுச்சு. அந்த படம் தாங்க ரசிகன் ஒரு ரசிகை அப்படின்ற படம். அதுக்கப்புறமா அதே வருஷத்துல வித்தார்த்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் படும் தோல்வி ஆயிடுச்சு. அந்த படம் என்னன்னா என்றாவது ஒரு நாள் அப்படின்ற படம். அதுக்கப்புறமா என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு ஒரு படத்தை பக்காவா ரெடி பண்றாரு. அந்த படத்துக்கு இவர் தான் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. ஆனா இந்த படம் இவருடைய ஒரிஜினல் கதை இல்ல. மலையாளத்துல காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல பண்றாரு. நான் ஏற்கனவே இவர் சத்யராஜுக்கு டைரக்ஷன் பண்ண ஒரு படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு சொன்னேன் இல்லையா, அந்த படம் தாங்க இது. இந்த படத்தினுடைய பேரை நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துல அம்பிகா அப்புறம் அவங்க கூட பிறந்த தங்கச்சி ராதா இவங்க 2 பேருமே அந்த படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்புறமா பிரபுவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க அண்ணா நகர் முதல் தெரு. அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கேப் விடுறாரு. அப்புறம் 1992ல பிரசாந்தையும் மோகினியும் வச்சு ஒரு படத்தை பண்றாரு. இந்த படம் தோல்வி படம் ஆயிடுது. அந்த படம் என்னன்னா உனக்காக பிறந்தேன். அதுக்கப்புறமா 1993ல மன்சூர் அலிகான ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் என்னன்னா ராஜாதி ராஜ, ராஜ குலோத்துங்க, ராஜ மாத்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய, கிருஷ்ண காமராஜன். இந்த படமும் தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் 1995ல மன்சூர் அலிகானவே ஹீரோவா வச்சு இன்னொரு படம் பண்றாரு. அந்த படம் சிந்துபாத் அப்படின்ற படம். இந்த படமும் தோல்வி படமா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா என்னடா இந்த படம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா 2000ல பாப்பு பாபு அப்படின்ற படத்தையும் லோ கிளாஸ் லோகநாதன் அப்படின்ற இந்த 2 படத்தையும் டைரக்ஷன் பண்ணாரு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா அந்த படம் அவ்வளோ குவாலிட்டியா அந்த படம் இருந்திருக்காது. அதனால ஏன் இந்த படத்தை அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா 13 வருஷம் கழிச்சு 2013ல செமையா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கதையை உருவாக்குறாரு. அந்த படத்தை இவரே டைரக்ஷன் பண்றாரு. ஆனா அந்த படம் சரியா போகல. அந்த படம் என்னன்னா சந்தித்ததும் சிந்தித்ததும் அப்படின்ற படம். அதுக்கப்புறமா 2 வருஷம் கேப் எடுத்துக்கிறாரு. அதையும் மன்சூர் அலிகானுக்கே தான் பண்றாங்க. இந்த படமும் தோல்வி படமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாம எப்படியாவது ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்ட்டு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அதுல பவர் ஸ்டாரை ஹீரோவா வச்சு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. பாலு ஆனந்த் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அந்த படத்தை 2016ல டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்ததும் 2016ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அந்த படத்தை யாருமே ரிலீஸ் பண்ணல. அந்த படம் இனிமே வெளியே வருமா அப்படின்னு தெரியல. அந்த படம் என்னன்னா ஆனந்த தொல்லை அப்படின்ற படம். உங்களுக்கு பாலு ஆனந்த பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.